ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஆனால் பவர்ஃபுல்லான ஒயர்லெஸ் மைக் ஹாலிலேண்ட் லார்க் M2 அதை பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓல்டு மைக் நீப்போ N36யும் இந்த ஹாலிலேண்ட் லார்க் M2 உடைய ஆடியோ குவாலிட்டி கம்பேரிசனை இந்த வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ரிசல்ட் மேபி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். பிகாஸ் இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ், இதோட ப்ரைஸ் வந்து 12,500 ருபீஸ். இது ரெண்டுத்துக்குள்ள ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹாலிலேண்ட் லார்க் M2 உடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணி ஒரு 2-3 வீடியோ எடுத்துட்டேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி நான் இதை வச்சு தான் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக தான் நான் போடுறேன். ஸோ பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் இந்த சேனலுக்காக பை பண்ண ப்ராடக்ட் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை பிரித்த உடனே நமக்கு உடனே ஷோ அப் ஆகுறது இந்த ஹாலிலேண்டோடைய கேஸ், அப்புறம் சி டைப்புக்கான அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லைட்னிங் கேபிளுக்கான அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டர் எதுக்குன்னா நீங்கள் மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணிடலான்றதுக்காக. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். இந்த ரிசீவர் வந்து நீங்கள் வந்து மொபைலையும் யூஸ் பண்ணலாம், 3.5mm ஜாக் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனா கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி கேமராவுக்கு இது தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் செப்பரேட்டாக வாங்க முடியும். நீங்கள் பை பண்ணும்போது ஆப்ஷன் கேட்கும், இந்த ஃபோன் அடாப்டரோடு வாங்கணுமா இல்லை ஃபோன் அடாப்டர் இல்லாமல் வாங்கலாமான்னு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நாங்கள் வந்து ஃபுல் காம்போவாக தான் அதை வாங்கியிருக்கோம். இதுக்குள்ளே அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த மேக்னெட்டிக் கிளிப் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்லேயும் மேக்னெட்டிக் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. விண்ட்ஷீல்டு இருக்குது. ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போது இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இதை பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது இல்லையா. ஆல்மோஸ்ட் ஒரு வெயிட்டுமே 9 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. இதை நான் வியர் பண்ணும்போது இதை மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக இதை மாட்டிட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக விளாகர் அண்டு வந்து கான்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளிப்லேயே மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டரில் ஒரு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதை வந்து எங்கே வேணால் மாட்டிக்கலாம். ஸோ கிளிப் டைப்பாக இருந்தால் உங்களால் வந்து ஷர்ட்டோடைய கார்னர்ஸ் இல்லை வந்து டிஷர்ட்டோடைய கார்னர்ஸில் தான் மாட்ட முடியும். பட் இதை நீங்கள் எங்கே வேணால் டேக் பண்ணி அப்படியே மாட்டிக்கலாம். மேபி அந்த டேக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, சின்ன கயிறோடு கொடுத்து, அதுலேயும் மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கல. பிகாஸ் நான் அதை போட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஷேக்கிங் ஆச்சுன்னா இதில் வந்து நாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் கான்ஸில் போகும்போது சொல்கிறேன். அப்புறம் விண்ட்ஷீல்டு இதெல்லாமே போட்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. செகண்ட் இதோடைய ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி பேக்கப் தாறுமாறாக இருக்குங்க. பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் சார்ஜில் இந்த டிரான்ஸ்மிட்டரில் 3 to 4 ஹவர்ஸ் மேலே நிற்கிது. அவங்க கிளைம் பண்ணுறது வித் சார்ஜிங் கேஸோட 40 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நான் அதை நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜ் கம்மியானது மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஆகலை. அடுத்து பார்க்க போகிறது ரியல் டைம் மானிட்டரிங். ஆல்மோஸ்ட் என்னுடைய ஓல்டு மைக்லேயும் இந்த ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு. இந்த ஆப்ஷன் என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை. மைக்கை வந்து டிரான்ஸ்மிட்டரில் இருந்து ரிசீவருக்கு வரதை நீங்கள் லைவாக கேட்டு பார்க்கலாம். எப்படின்னா, கேமராவில் இருக்க ஆடியோ ஜாக் வழியாக நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ரீப்ளே பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடியே லைவாக அந்த மானிட்டரிங்கில் ஆடியோட குவாலிட்டி எப்படி வருது, இஎன்சி மோடு போட்டால் எப்படி இருக்குது, நார்மல் மோடு போட்டால் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். என்வாயர்மெண்ட் சவுண்ட்லாம் எப்படி கேட்குதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக அதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருக்குது. இதுக்கு ஒரு ப்ளஸ் தான். இந்த மைக் லாங் டிஸ்டன்ஸில் ரெக்கார்டிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. கேமராவுக்கும் எனக்கும் ஒரு 10 ஃபீட் இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஒரு 20 to 30 ஃபீட் வரைக்கும் நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். 20 ஃபீட் கிட்டே போயிருப்பேன். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஆடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேமராவுக்கும் எனக்கும் ஒரு 30 ஃபீட் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஓவர் நாய்ஸோடு தான் இருக்குது. இந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். நான் இப்போ திரும்பி பார்க்குறேன். ஆகுது லாங் டிஸ்டன்ஸில். மேபி நான் அடுத்து என்ன பார்க்கலான்னா, இந்த சிங்கிள் பட்டன்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் வெர்சஸ் நார்மல் மோடு மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் டிரான்ஸ்மிட்டரில். மோஸ்ட்லி எந்த மைக்லேயுமே இந்த ஆப்ஷன் இல்லை. இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப சூப்பரான இருந்துச்சு. அடுத்து இந்த மைக்கோட டிரான்ஸ்மிட்டரில் சில ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, எமோஜி ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி. அது கூட நல்லா தான் இருக்குது. இப்போ கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காண என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோவுடைய குவாலிட்டி தான். ஏன்னா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 48 kHz 24 பிட்டில் வந்து இது ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டி தான். பட் இருந்தாலும் இந்த ரெக்கார்டிங் ஆகிற ஆடியோ பார்த்திங்கன்னா பேஸ் இல்லாமல், என்னோடய வாய்ஸோடைய பேஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. என்னுடைய ஓல்டு மைக்கில் இது வந்து
கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த மைக்கில் கொஞ்சம் கீச்சுன்ற சத்தம் தான் அதிகமாக இருக்காமல் இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணும்போது நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் டைரெக்டாக சொல்ல முடியாது, இஎன்சி தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்களே பாருங்களேன். இப்போது இஎன்சி மோடில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நார்மல் மோடுக்கு மாற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நார்மல் மோட். இதில் என்வைர்மெண்ட் சவுண்ட்லாம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இதையே நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் வீடியோவில் பார்த்தது வந்து நான் மேபி சாஃப்ட்வேரில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கலாம். இதை உங்களுக்கு ராவாக அப்படியே தரேன், இந்த ஆடியோ குவாலிட்டியை. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். ஏன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் நான் எனேபிள் பண்ணி பேசும்போது நிறைய வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளமாக தெரிஞ்சுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஓவராக வந்து நாய்ஸை வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியதை தவிர, ஸ்டார்டிங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் போட்ட உடனே வந்து இது அந்த குவாலிட்டியை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன மைனஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க ப்ராசர் வந்து அந்த அளவுக்கு இதை ப்ராசஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்து இதோட பெரிய காரணம் என்னென்னா, இந்த ப்ரைஸ் தான். எனக்கு வந்து இது 12,000 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினேன். பட் இதை லான்ச்சிங் பண்ணும்போது 15,000 இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி மைக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மேபி ஒரு 5,000 to 8,000 இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ஓகேவாக இருந்திருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு ஓவர் ப்ரைஸ் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஃபைனலாக இப்போ இந்த மைக்கையும் என்னோடய ஓல்டு மைக்கையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோவை காட்டுறேன். இதை எடிட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னுடைய ஓல்டு மைக் நீப்போ N36 தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மைக்கை நான் பஜாரில் 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது ஒரு சைனா ஒயர்லெஸ் மைக்கு தான். இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 விதமான நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3.5 mm ஜாக் இருக்க மாதிரி தான் ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவரை 3.5 mm ஜாக் இருக்கிற மொபைலில் தான் நீங்கள் போட முடியும் டேரெக்டாக. இல்லைனா USB-C to 3.5 mm ஜாக் கன்வெர்ட்டரை வாங்கி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதோடைய நார்மல் மோட், இதோடைய என்வைரன்மெண்டல் சவுண்ட்லாம் எப்படி கேப்சர் பண்ணுது பாருங்கள். என்ன மாதிரி நாய்ஸ்லாம் கேப்சர் பண்ணுது பாருங்கள். சுற்றி காக்கா குருவி எல்லாம் கத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதோடைய அடுத்த நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது என்னென்னா, இவங்க மேனுவலாக மென்ஷன் பண்ணியிருக்க நாய்ஸ் கேன்சலேஷனை போடுவோம். இதான் இதோடைய நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷனில் ஆல்மோஸ்ட் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் எனக்கு அப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதனால் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே ஆகலை. பட் மொபைலில் இந்த மோடை மாற்றும் போது எனக்கு நல்லாவே நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிச்சு. அடுத்து ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணலாம். இதான் ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த மோட் பண்ணதுக்கப்புறம் தான் கேமராவில் வாய்ஸோடைய குவாலிட்டி வந்து எனக்கு நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பேஸ் நல்லாயிருக்கும். பட் ஆடியோவுடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதில். இதான் இதோடைய ஆடியோ குவாலிட்டி. இப்போ நான் வந்து மறுபடியும் லார்க் M2 ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக அதை போடுறேன். அதில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் நீங்களே அதை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்குறது ஹாலிலேண்ட் லார்க் M2 ஆடியோ குவாலிட்டி தான். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ENC அப்படின்ற ஒரு மோடு தான். அந்த மோடு தான் இருக்குது. அந்த மோடை எடுத்துகிட்டு பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நார்மல் மோடில் இருக்குது. நார்மல் மோடில் இதோடைய என்வைரன்மெண்ட் சவுண்ட் காற்று ஆக்சுவலி நல்லா பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்னென்னா இதில் ரொம்ப பிடிச்சது வாய்ஸோடைய குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி. பட் பேஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரெண்டுத்தோடைய கம்பேரிசனையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எது நல்லா இருந்துச்சுட்டு. என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னோடய ஓல்டு மைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு.